அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறேன். சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறதே உமக்கு நன்றி. இயேசு சுவாமி, நீர் பேசுகிறவர் இன்றைக்கும் எங்களோடும், எங்களை இருதயங்களோடும், பூமியின் குடிகளோடும் நீர் முகமாய் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knees shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயங்களிலே நிலைத்திருந்தால்தான் நீங்கள் ஜெபங்களிலே, வேண்டுதல்களிலே, சபையிலே, தேவனிடத்திலே, உபவாசங்களிலே கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். தேவனே இறங்கி வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தன் திருவாயை திறந்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தை, என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். தேவனோட ஒரு மனுஷன் அவர் பாடுபட்ட பொழுது தேவனோட வார்த்தை எப்படி வைத்திருந்தார் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. ஒரு தேவனோட ஊழியக்காரனுக்கு சொல்லி முடியாத உபத்திரவங்கள், சொல்லி முடியாத பாடு, சொல்லி முடியாத கஷ்டங்கள், அந்த கஷ்டத்திலையும் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இப்பொழுது நான் சொல்ற வார்த்தையை ஒரு புத்தகத்தில் எழுதுங்கன்னு சொல்றார். நான் இப்ப சொல்ற வார்த்தையே கருங்கல்லில் எழுதுங்க, அதுவும் சாதாரணமா எழுதிடாதீங்க. அப்படி அவர் என்ன வார்த்தை சொன்னாரு, எதை அவர் எழுத சொன்னார்? என் வார்த்தைகள் நான் சொல்லு, இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். புஸ்தகத்தில் எழுதணும்னு சொல்லிட்டு இது என்றென்றைக்கு நிலைச்சு நிற்கணுமே, அதை கருங்கல்லில் எழுத சொல்றார். எதில் எழுதணுமா? கருங்கல்லில் நல்லா உளி வச்சு அடிச்சு அதை வெட்டி 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 ஈயத்தால எழுத சொல்றாரு. எதில் எழுத சொல்றாரு? ஈயத்தால. புஸ்தகத்தில் எழுதணுமா? இது என்னைக்கும் நிலைச்சிருக்கணும். எதில் எழுதணும்? கருங்கல்லில். இவ்வளவுலாம் அடிச்சு, உளியில் அடிச்சு, ஈயத்தில் எழுதி, புஸ்தகத்தில் எழுதி என்றைக்கும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை என்ன வார்த்தை? எந்த வார்த்தையை இப்படி அடிச்சு எழுத சொல்றாரு? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இந்த வார்த்தையை எப்படி எழுதணுமா பாப்போமா? யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23, 24, 25. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். இப்ப நான் சொல்றத கூட எழுதினா நலமா இருக்கும். தன் தோல் எல்லாம் அழுகி போய் ஒரே ஒரு வார்த்தையை அவர் இப்படி எழுதணும்னு அவர் விரும்பினார். இன்னைக்கு அந்த வார்த்தை உங்க இருதயங்களிலே இருந்திருந்தால் நீங்கள் என்றைக்கோ யோபுவை போல 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். உடலையே சொல்லுமே. என்றைக்கோ உன் சரீரம் சுகம் அடைந்திருக்கோ, என்றைக்கோ நீ இழந்து போனதை பெற்றுக் கொண்டிருப்பாய். நீ இழந்து போனதை இன்றை வரை பெற முடியாமல் இருப்பதற்கு, உன் சரீரத்திலே சுகத்தை பெற்றுக் கொள்ளாமல்
இருப்பதற்கு, 2 மடங்கு ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு உன் இருதயம் என்கிற அந்த கருங்கல்லிலே எழுதப்பட வேண்டிய ஒரு வார்த்தை இன்றைய வரை உங்கள் இருதயங்களிலே எழுதப்படாமல் இருக்கிறது. நான் இப்பொழுது சொல்லும் என் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளியில வைத்து வெட்ட சொல்லுகிறார். அடிச்சு 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 உளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். அப்ப ஒரு புஸ்தகத்திலோ அல்லது என்றைக்கும் நிலைக்கும்படி கருங்களிலே உளி வெட்டாக, உன் இருதயத்திலே உளி வெட்டாக எழுதப்பட வேண்டிய பதிந்திருக்கிற ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை யாரோட இருதயங்களில் இன்றைக்கு தேவன் எழுதுகிறாரோ, நீங்கள் எழுதுகிறீர்களோ, நீங்கள் எந்த நிலைகளிலும் உன் சரீரம் செத்து போய் நீ மரித்து போகிற நிலை வந்தாலும் இந்த வார்த்தை உன்னை உயிரோட எழுப்பும். இந்த வார்த்தை ஒருவன் இருதயத்திலே இருந்தால் இந்த வார்த்தை அவனை தப்புவித்து விடும். இந்த வார்த்தை அவனை உயிரோட எழுப்பும். இந்த வார்த்தை கொண்டு அவன் மரணத்தை ஜெயிப்பான். இந்த வார்த்தை ஒருவன் இந்த பூமியிலே வாழ வழிவகை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒருவேளை எவனோட இருதயங்களிலே இந்த வார்த்தை இருக்கிறதோ அவனுக்கு இந்த வார்த்தையை தவிர இந்த பூமியிலே வேற ஒன்றும் தேவையில்லை. எல்லாம் அழுகி போய், தோல் முதலானவர்கள் அழுகி போய், ஒன்றும் இல்லாத சரீரம் எல்லாம் போய் எலும்பும் தோலுமாய் இருந்து இதன் மரணம் வரும் என்கிற நேரங்களிலே ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு இருதயம் என்கிற கருங்களிலே உளி வெட்டாக, ஈய எழுத்தாக உங்கள் இருதயங்களிலே பதிந்தால் நலமாயிருக்கும் என்று என் சகோதரனும் தேவனோட தாசனமாகிய யோபு சொல்லுகிறார். அந்த வார்த்தை யார் இருதயங்களிலே இன்றைக்கு எழுதப்படுகிறதோ நீங்கள் மரணத்தை ஜெயிப்பீர்கள். இழந்து போனதை பெற்றுக்கொள்வீர்கள். வாயில இருந்தா அது வாயோட போயிடும். இருதயத்தில் உளிவெட்டா இருந்தா தேவனோட வருகை வரை அந்த இருதயத்தில் இருக்கும். அநேகருக்கு வாயோட இருக்கிறது. அதனால தான் திரும்பவும் யோபுவை அழைத்து இன்றைக்கு பேச சொல்லுகிறார். 25 வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று எந்த இருதயங்களிலே தேவன் எழுதுகிறாரோ அவர்களுக்கு மரணம் இல்லை. இந்த வசனம் தெரியும். ஆண்டவர் உயிரோடு இருக்கான்னு சொல்லுவேன். ஆனா ஒரு உயிரோடு இருக்கிறது நீ பார்க்கறது இல்லை, நீ ருசிக்கிறது இல்லை, நீ இருதயத்துல எழுதல, வாயில சொல்ற, தொண்டைக்கு வெளியே சொல்ற. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை தான் அவர் எழுத சொல்லுகிறார். அப்படியான என்றைக்கு அவரை நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறாயோ அன்றைக்கே போக போகிற உயிரடைந்து விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற வார்த்தை யார் இருதயத்தில் இருக்கிறதோ உங்களுக்கு இந்த பூமியிலே மருத்துவம் தேவையில்லை, மருந்து தேவையில்லை, மனுஷர்கள் தேவையில்லை, உறவுகள் தேவையில்லை. இந்த ஒரு வார்த்தை போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்ப இந்த வார்த்தை யாரோட இருதயங்களில் இல்லையோ அவர்கள் ஆசீர்வாதங்களையும் உயிரை காப்பாற்ற தேடுமடி உலகம் எங்கும் சுற்றுவார்கள், சுற்றி கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் தன் ஜீவனையும் இழந்து போவார்கள். பூரண வயதை பெறமாட்டார்கள். இழந்து போன ஆசீர்வாதங்களை பெறமாட்டார்கள். இழந்து போன பிள்ளைகளை பெறமாட்டார்கள். இழந்து போன காரியங்களை பெறமாட்டார்கள். இழந்து போனதை பெற வேண்டுமானால் நீ யோபுவை போல பூரண ஆயுசுள்ளவனாய் இந்த பூமியில வாழ வேண்டுமானால், நீ நீடித்த நாட்கள் உயிரோடு
நீ உன் மனைவி உன் பிள்ளைகள் இருக்க வேண்டுமானால் உங்கள் இருதயம் என்கிற கல்லிலே உளியை அடிக்க தேவனுக்கு இடம் கொடுத்து ஒப்பு கொடுத்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று இன்றைக்கு எழுதுவாயானால் உயிரோடு இருக்கிறவர் உன்னோட இருப்பார், நீயும் அவரோட இருப்பார். உடல்லையே சொல்லுமே. இந்த வசனங்களை எத்தனையோ விதமாய் எத்தனையோ காரியமாய் பேசி இருக்கிறேன். ஆனால் தேவன் சொன்னார். அல்ல அந்த 22க்கு முன்னாடி கூட வாசிக்கலாமே. என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. 100 கிலோ இருக்கிறவர் 20 கிலோ இருந்தா எப்படி இருப்பார்? எதுவுமே இல்லை. அந்த நிலைமைகளிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற அறிக்கையும் அந்த இருதயத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையும் தான் இன்றை வரை யோபை பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. உடலிலேயே சொல்லுமே. நீ நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், அவரோட வார்த்தைகள் உங்களுக்கு நிலைத்திருந்தால்தான் யாரு இனி என்ன நோயோட வியாதியோட இருந்தாலும் அவர்கள் தேவாலயத்துக்கு வரணும், உபதேசங்களை கேட்கணும், வார்த்தையை கேட்கணும், வார்த்தை இருதயத்தில் எழுதணும், வார்த்தையின்படி தான் சுகமாகணும். இயேசு இந்த பூமியில இருந்தபொழுது கூட படகுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி அவர் அற்புதங்களை செய்தார். 3 நாள் இருந்து 3 நாள் உபதேசம் பிசாசா ஓடி இருந்திருப்பாரு. உபதேசம் பண்ணி அற்புதங்களை செய்தார். தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி அற்புதங்களை செய்தார். அவரோட வார்த்தை தான் நமக்கு அற்புதங்களை செய்யும். அவரோட வார்த்தை இருந்தா போதும். யாராய் இருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவாது செய்யப்படும் என்று சொன்னார். அப்போ ஒரு உறுப்பு கெட்டு போச்சு, ஒரு ஆர்கன் கெட்டு போச்சு, அப்போ அது தேவன் செய்யணும் அப்படின்னா நீ கேட்ட அவரோட வார்த்தை உன் இருதயத்தில் இருந்தால் அதை அவர் செஞ்சிருவார், அதை மாற்றி வச்சுட்டு போயிடுவார். அப்போ இந்த கல்லுகள் எல்லாம் ஏன் எழுத சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அநேகருக்கு தேவன் உயிரோடு இருக்கிறாருங்கிறது வாயில் இருக்க தவிர இருதயத்தில் இல்லை. மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு இருதயத்தில் இருந்தா, அவரோட வார்த்தை இருந்தா, நிலைத்திருந்தா, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் செய்வார். அவ்வளவுதான். அவரோட வார்த்தை தான் யாரோட இருதயங்களில் இருக்கிறதோ அவர்கள் பிழைப்பார்கள். அப்போ இருதயங்கிற கருங்கல்லில் அந்த உளியை வச்சு இப்பயே எழுதிடு. நீ எல்லாம் எழுத அவருக்கு இடம் கொடு, அவர் எழுதட்டும். நீ எழுதுனம்மா, நீ எழுதிடு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு இருதயத்தில் எழுதிடு. அந்த எண்ணம் வந்தாலே நீ உலகத்தை தேட மாட்டேன். யோபுக்கு எல்லாரும் குறை சொன்னார்கள். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லி பெற்றதுனால இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் அதை எழுதணும்னு நினைக்கிறார். இயேசு கிறிஸ்து தெய்வம் எல்லாரும் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இந்த தொண்டையில இருந்து அப்புறம் அவங்களுக்கு தேவை என்ன வருதோ தேவை எல்லாரும் உலகத்தை தான் பார்ப்பாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இதை நீங்க அறிஞ்சிங்கன்னா யோபை போல பூரண வயதுள்ளவர்களாய் தேவன் உங்களை வாழ வைப்பார். இழந்து போனதை பெற்றுக்கொள்வீர்கள். நீ இந்த பூமியிலே 2 மடங்கு ஆசீர்வாதங்களோடு இருப்பீர்கள். அவரோட வார்த்தைகள் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது செய்யப்படும். இன்னும் அழகாய் சொல்லுகிறது, அந்த இருதயத்தில் இந்த வார்த்தை எழுதி வச்சவர் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறார். எனக்கு நாளைக்கு சோறு வேணும், ஐயோ நாளைக்கு எனக்கு பசி எடுக்குமே, என் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க, ஐயோ எனக்கு பணம் இல்லையே, இப்படியெல்லாம் நினைக்காதபடி இந்த பூமியில் எல்லாரும் உழைக்கிறது எதுக்காக? சாப்பிட்றதுக்காக தான். உடலையே சொல்லுமே. எல்லா மனுஷனோட உழைப்பு எதுக்கு? ஆகாரத்திற்கு. சாப்பிட்ற இடம் வேறையா இருக்கலாம், சாப்பிட்ற உணவு வேறையா இருக்கலாம். ஆனால் ஃபுட்டு இல்லாமல் இந்த ஃபுட்டுக்கு தான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் வளர்ந்தவன் அதோட நல்ல ஹோட்டலுக்கு சாப்பிட்றது பிரயாசப்படுவான். இன்னும் நல்லா வளர்ந்தவன் 5 ஸ்டார் ஹோட்டலு, இன்னும் நல்லா வளர்ந்தவன் 7 ஸ்டார், அவ்வளவுதான். ஆனால் அவனோட உழைப்பு அவனோட பிரயாசங்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு தான். அவன் மாற 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 வசதிகள் வர வர சாப்பிட்ற இடத்த தான் மாற்றுவான். நான் இந்த நாட்டுக்கு கோடி கோடியாக சேர்க்குறேன், நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடாம என் சொத்தெல்லாம் சேர்த்து ஏழைங்களுக்கு கொடுக்குறேன்னா கொடுக்க மாட்டேன். அவன் ஒரு மனுஷனுக்கு பிரதானமாக இருக்கிறது ஆகாரம். என்னது? ஆகாரம். சிலலாம் சாப்பிடாம இருக்க முடியாது, நீ சாப்பிடு. ஆனால் தேவனோட வார்த்தையை விட
உனக்கெல்லாம் சாப்பாடுன்னா நீலாம் கிறிஸ்தவனே இல்லை. இப்போ கிறிஸ்தவர்கள் தேவனோட தாசங்களை எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், இதுவா வாழ்க்கை? இந்த பூமியில் கேட்டு எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ண போகிற நீ? உனக்கு 4 வீடு இருந்தால் பரலோகம் போயிடுவேன், இல்லை உன் பொண்ணுக்கு 100 சவரன் நகை போட்டின்னா பரலோகம் போயிடுவாள் அவள், இல்லை நகை பரலோகத்துக்கு வந்துடும், எதுவும் ஆகாது. அனித்தியமானவைகளுக்கு நீங்கள் விண்ணப்பம் வைக்கிறீங்க, நித்தியமானவைகளுக்கு வைக்கிறது இல்லை. என்ன சொல்லுகிறார்? யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12வது வசனங்களை வாசிக்கிறேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. முதல்ல என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்கக்கூடாது. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும். சாப்பாடு இல்லைன்னா என்ன? அவரோட வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அப்ப தேவனோட வார்த்தை வருகிறதை எப்படி காத்துக்கிறாரா? ஆகாரத்தை பார்க்கலாம். அது கூட இந்த அரிசி கூட போனால் போயிட்டு போகுது, ஏதாவது மழையில் நனைஞ்சிட்டு போகுது, அது வீணாக போனால் போயிட்டு போகுது. சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல, அவரோட வார்த்தை. அப்போ அதை நம்ம அதை காத்துக்கிறது என்ன பிரயாசப்படுறோம்? ஆகாரத்துக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுக்கிறேன், செஞ்சதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், கெட்டு போயிடக்கூடாது. ஆனால் அவரோட வார்த்தை கெட்டு போயிடக்கூடாது, உன் வாழ்க்கையில் நிறைவேறுன்னு நீ என்ன பாதுகாப்போடு அதை காத்து வச்சிருக்க? நீ ஒரு ஆள் சொல்ல முடியுமா அவரோட வார்த்தையை நான் இப்படி காத்திருக்கேன்? நான் அதிகமாய், அவனா அதுக்கு அளவே இல்லை, அழிந்து போகிற ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் அவரோட வார்த்தைகளை நான் காத்துக்கொண்டேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவரோட வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஐயோ, அந்த வார்த்தை என்னை விட்டு போயிடக்கூடாது, அதை கடைப்பிடிக்கணுமே, அதன்படி நடக்கணுமே. அதை எப்படி காத்துக்கிறது? வேதம் எல்லாம் இல்லாத காலத்தில் தேவன் எப்பயாவது இறங்கி ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொன்னாலோ, நிறைய வார்த்தை சொல்லியிருந்தாலோ அதை அவர் காத்துக்கொள்ள அவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறார். ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொள்ள. அது ஏன் ஆகாரம் சொன்னார்? வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, என் வீட்டில் இருக்கிற தங்கத்தை விட அதிகமாக நான் சேர்த்து வைப்பேன்பா, ஏன் அதை சொல்லலை? நான் வெள்ளியை விட அதிகமாக சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் வெள்ளியை விட அவரோட வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன், தங்கத்தை விட காத்துக்கொண்டேன், பணத்தை விட காத்துக்கொண்டேன், நிலத்தை விட காத்துக்கொண்டேன், சொத்து எல்லாம் பத்திரத்தை விட காத்துக்கொண்டேன். இப்படிலாம் சொல்லாம ஏன் ஆகாரத்தை சொன்னார்? இதை தவிர நான் சொன்ன வேற எதையுமே நீ புசிக்க முடியாது. பணத்தை சாப்பிட முடியுமா? வெள்ளியை சாப்பிட முடியாது. உன் வீட்டு பத்திரத்தை சாப்பிட முடியாது. மனுஷன் சாப்பிடுறது ஆகாரம் தான். அதனால தான் அவர் ஆகாரத்தை சொல்லுகிறார். உடலையே சொல்லுமே, தேவனோட வார்த்தையே ஆகாரமா சாப்பிட்டவங்கள இன்னைக்கு சொல்ல போறேன். உடலையே சொல்லுமே. ஒரு தேவனோட தீர்க்கதரிசி இருந்தார். அவர் தேவனோட வார்த்தை வந்தா கபகபகவன் உடனே சாப்பிட்டு வராது. உடலையே சொல்லுமே. அவர் சாப்பிட்ட உடனே இருதயத்துக்கு ஒரே மகிழ்ச்சியும் ஒரே களிப்பா இருக்குமா. உடலையே சொல்லுமே. என்னது? அந்த வார்த்தை கிடைச்ச உடனே என்ன பண்ணுவாரு? டப்புன்னு சாப்பிடுவார். அவன் வாயின் வார்த்தைகள், அந்த வார்த்தையை சாப்பிட்ட உடனே என்ன வந்துடுது? ஒரே மகிழ்ச்சியும் என்ன வருகிறதா? சந்தோஷமும் வருகிறதா. நம்ம அவரோட வார்த்தையை சாப்பிடாதனால நமக்கு என்ன வரல? மகிழ்ச்சி வரல, சந்தோஷம் வரல. அது பசிக்கிறவ அந்த சரீரத்துக்கு தேவையான அளவு சாப்பிட்டுட்டு அப்புறம் நீ குருமா சப்புன்னு இருந்தது, சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருந்தது, உப்பு இருந்தது. அப்போ இவ்வளவாய் உன் சரீரத்துக்கு அந்த ஆகாரத்தை இவ்வளவு தேடுகிறீர்களே, ஏன் இந்த சரீரத்திற்கு தேவனோட வார்த்தை வேணும், இந்த சரீரத்துக்கு சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணுங்கிற ஏன் உன் இருதயம் தேட மாட்டோம்? இந்த சாப்பாடு உங்களுக்கு ஒரு நாள் மகிழ்ச்சியை கொடுக்காது, இந்த சாப்பாடு ஒரு நாள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, பசி ஆறும், அவ்வளவுதான். இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், நீ வெளியே போகிறப்ப சந்தோஷமாக போகணுன்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை தேவன் கொடுக்குற வார்த்தையை நீ சாப்பிடணும். அப்புறம் அந்த 6 நாள் தியானம் பண்ண என்ன பண்ணிடணும்? எழுதி வச்சுக்கணும்.
அது சாப்பிடாதனால தான் நீ இந்த வயிற்றுக்கு சரீரத்துக்கு போடுற ஆகாரத்துக்கு இந்த பூமிக்குரிய ஆகாரத்தை குறிச்சே சாப்பிட்டுட்டு கவலைப்பட்டு. எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனங்களை வாசிக்கல. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உடனே நான் சாப்பிட்டேன். என்னது? உடனே அவைகளை உட்கொண்டேன். இயேசு இந்த பூமியில் இருந்தபொழுது பிசாசோடு தர்க்கம் பண்ணுகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி. இது தேவன் மோசேயோடு உபாகமத்தில் சொல்லியிருந்தார். இந்த வார்த்தையை தான் தேவன் சொன்னார். இப்போ பெரிய பிழைப்பு தேவனோட வார்த்தையில். முதல்ல அதை சாப்பிடணும். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யாரு தேவனோட வார்த்தையை சாப்பிட்றானோ அவனுக்கு தான் தேவனோட நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. சபைக்கு வர எல்லாரும் இல்லை. தேவனோட வார்த்தை எப்படி வரும்? நீங்க ஆவல வரணும். நீ என்ன சொல்ல போறான் ஊழியக்காரன், என்ன சொல்ல போறான், சாப்பிடணுமே, உள்ள போகணுமே, தேவன் என்ன சொல்ல போறார், எந்தெந்த தாசர்கள் வந்து பேச போறாங்க, சாப்பிடணுமே, வார்த்தை வர்றப்ப இருதயத்துக்கு மகிழ்ச்சி வரணுமே, பெரிய சந்தோஷம் வரணுமேன்னு சொல்லி அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை தேவனோட வார்த்தையில நீ வாங்கிட்டாதான் நீ இந்த பூமியில செய்யறது எல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று கருங்களிலே உளியினாலே அடிக்கப்பட்டு ஈயத்தினாலே எழுதுங்கள் என்றார். யோபு ஆகாரத்தை விட தேவனோட வார்த்தையை சேர்த்து கொண்டார், காத்து கொண்டார். ஆனால் எரேமியா வார்த்தை வந்த உடனே சாப்பிட்றாரு. ஏன்னா அதுதான் மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கிறது. இன்னொரு தேவனோட தீர்க்கதரிசி தேவன் காண்பித்தார். இவருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்ததா, அவருக்கு சாப்பிட்ட உடனே தேன் மாதிரியா இருந்ததா. என்ன இருந்தது? அப்ப எப்படி அவர் அந்த வார்த்தையை ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுருப்பார். சோறு சாப்பிட்ற மாதிரி தேன் சாப்பிடுவீங்களா? எப்படி சாப்பிடுவீங்க? ஒரு சொட்டு எடுத்து நக்கி நாக்கில் வச்சு மேலே இந்த உதட்டோட தொட்டு இப்படி தொட்டு அந்த டேஸ்டாக நாக்கில் போகிற வரையிலும் ரசித்து ருசித்து சாப்பிடும். அது மலை தேனிலே மரங்களில் எடுக்கிற வண்டுகளினாலே அது பூக்களிலிருந்து எடுத்து கொண்டு போய் கூடு கட்டி சேர்த்து அதிலிருந்து வருகிற தேன். சர்வ வல்லவரிடத்திலிருந்து ஒரு தேன் வருகிறதே, அந்த தேன் தான் தேவனோட வார்த்தை. உடலையே சொல்லுமே. எரேமியா சாப்பிட்ட பொழுது அவருக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருந்தது. ஆனால் இன்னொரு என் சகோதரன் அவர் சாப்பிட்ட பொழுது தேனை போல இருந்ததா. உடலையே சொல்லுமே. அந்த சகோதரன் தான் உங்களோட பேச போகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். பின்பு அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து. தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தரிசனத்திலே ஒரு சுருளை காண்பிக்கிறார். அந்த சுருளிலே தேவனோட வார்த்தை இருக்கிறது. அதை புசித்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பேசும்படி தேவன் எசேக்கியேலுக்கு இந்த சுருளை காண்பித்து, அந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து. தேவனோட வார்த்தை வருகிற பொழுது வாயை திறந்து ஆயத்தமா இருக்கணும். உடலையே சொல்லுமே. அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து. மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு. உடலையே சொல்லுமே. வாயில சாப்பிட சொல்லல, வயிற்றுல சாப்பிட சொல்லுகிறார். வாயை திறக்க தான் சொல்றார். நம்ம எல்லாம் வாயில சாப்பிடுறோம். இப்ப நமக்கு எல்லாரும் சொல்லிக் கொடுக்க என்ன தெரியுமா? நல்ல பல்லுல வச்சு எச்சி சுரக்க மெதுவா கடிச்சு நல்ல வாயிலே நல்லா மசிஞ்ச பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார்?
நீ வயிற்றில் சாப்பிட்றான்னு சொல்றாரு. வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். வயிற்றுல உள்ள குடலெல்லாம் நிரப்பு என்கிறார். வயிற்றுல சாப்பிட்டவருக்கு வாயில எப்படி சுவை வந்திருக்கும்? அப்படியே முழுங்க சொல்லிடுறாரு. ஆன்னு திறக்கிறாரு, அந்த சுருள் உள்ள போயிடுது. அது நேரம் வயிற்றுல வச்சு சாப்பிட சொல்லுகிறார். வயிற்றில் சாப்பிட்டு குடலெல்லாம் நிரப்ப சொல்லுகிறார். அப்படியானால் என்ன இதற்கு அர்த்தம் என்றால், வயிறு நிரம்பி குடல் நிரம்பி வாய்க்கு எப்போ வரும்? நம்ம ஓவரா சாப்பிட்டா வரும். வாந்தி எடுக்கிறப்ப எப்படி வரும்? உள்ளெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ 10 நிமிஷம் கழித்து வாந்தி எடுத்தா கூட வெளியில் வர்றப்ப நல்வாசனையே வராது, கெட்ட வாசனையே வரும். ஆனால் தேவனோட வார்த்தையை நீ புசிச்சு வயிற்றெல்லாம் நிரப்பி வாய்க்கு வர்றப்ப அது தேனை போல தித்திப்பாக இருக்கும். இதுதான் தேவனோட அவர் கொடுக்கிற ஆகாரத்துக்கும் நீ மாம்சத்துக்கு சாப்பிட்ற ஆகாரத்துக்கும் உள்ள வித்தியாசம். நீ சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாலை குடிச்சு ஒரு 2 நிமிஷத்தில் வாந்தி எடுப்பாங்க, ஆனால் பால் திரிஞ்சு போயிருக்கும். நல்ல வடையே வரும். உட்கொண்டு குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. அப்ப எல்லாம் நிரப்பின பிறகு வயிறெல்லாம் நிரம்பி குடலெல்லாம் நிரம்பி வெளியே வாய்க்கு வருது. அப்ப அந்த தித்திப்பை பார்க்கிறாரு. அப்ப அதை புசிக்கிறார். அது தேனை போல் தித்திப்பாய் இருந்ததா? ஒரு அல்லேலூயா சொல்லுமே. தேனை விட சுவையானது ஒன்றுமில்லை. அந்த தேனை போல. அப்ப அந்த புத்தக சுருள் அவர் தேவன் எதில் எழுதி வச்சிருந்தாரோ, காகிதத்தில் எழுதியிருந்தாரோ, தோல் எழுதியிருந்தாரோ, எதில் எழுதியிருந்தாரோ அதை புசித்த பின்பு அது வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. அந்த வார்த்தை தான் சுருளாய் இருந்தது, புத்தக சுருளாய் இருந்தது. அதை அவர் புசித்தார், குடலையும் வயிற்றையும் நிரப்பினார். இப்ப வார்த்தைகளை எடுத்து எடுத்து பேச சொல்லுகிறார். அப்ப நீ உன் குடலிலே உட்கொண்டு வயிற்றை நிரப்பினால்தான் வார்த்தையினாலே அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அன்றைக்கு எசேக்கியேல் ஜனங்களோட பேசினது போல நீ அந்த வார்த்தைகளை கொண்டு தேவனோட பேசலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஆண்டவரே, என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது செய்யப்படும் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தைகளை புசித்து வயிற்றை நிரப்பி வைத்திருக்கிறேன். இதோ நான் கேட்கிறேன், இதை எனக்கு செய்து தாரும். ஒருவேளை அந்த வயிற்றிலே நிரப்பி இருந்தால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற வார்த்தையை நான் என் இருதயத்தில் எழுதி கல்லினாலே அடித்து நிரப்பி வைத்திருக்கிறேன். இதோ நான் உம்மோடே பேசுகிறேன், நீ உயிரோடு தான் இருக்கிறீர், என்னை உயிரோடே வைத்தருளும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இப்படிதான் அவர் அன்றைக்கு புசித்தார். அந்த வார்த்தைகளை இஸ்ரவேலருக்கு சொன்னார். நீங்கள் இன்றைக்கு புசியுங்கள், இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் தேவனோடே பேசலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர்களோட பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல. உங்களை அப்படிதான் சொல்றாரு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷை உள்ள ஜனத்தின் அண்டைக்கு அல்ல, இஸ்ரவேல் சந்ததியார் இடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். அப்ப விளங்காத பேச்சும் கடினமான பாஷை உள்ள ஜனங்களோட ஏத்துப்பாங்க. ஆனா இஸ்ரவேல் சந்ததியார் எப்படி இருக்கிறாங்க? பயங்கரமானவர்கள். சந்ததியார் இடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனம் தான் நீங்க, அந்த யாக்கோபின் கோத்திரம் தான் நீங்க. அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. தேவன் எனக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்கடா, உனக்கு கொடுப்பாங்களா? நீ என்ன சொன்னாலும் செய்யறது போல இருப்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாரு. பிரதானமான எல்லாருமே இஸ்ரவேல் வீட்டார் தான். அவருக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? எனக்கே
செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் அதுல நீங்க ஒரு ஆளும் தப்ப மாட்டீங்க. 12 கோத்திரமும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமும் உள்ள இருதயமும் உள்ளவர்கள். இந்த ஜனம் இப்படிதான், எனக்கே செவி கொடுக்க மாட்டேன்றாங்க. கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்கள். இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போல் ஆக்கினேன். கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். ஆமென். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும். கலகம் பண்ணுவாங்க, போய் சபையை குறை சொல்லுவாங்க, ஒருத்தர் போன் போட்டு இல்லாத பேசுவாங்க, அங்க என்ன அப்படி நடக்குதா இப்படி நடக்குதான்னு பேசுவாங்க. இதை குறிச்செல்லாம் நீ கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். உடனே சொல்லுமே அல்லேலூயா. அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். பின்னும் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோடு பேசு என்று சொல்லுகிறார். நீங்க கேட்டாலும் கேட்கிறனாலும் பேசுவேன். என் ஜனமே, நீங்கள் தேவனோட வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ உங்களுக்காக அது செய்யப்படும். உங்களுக்காக தேவன் ஒன்று செய்யவில்லை என்றால் தேவனோட வார்த்தை உங்களிடத்திலே நிலைத்திருக்கவில்லை என்பதை நீ அறிந்து கொள். ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. ஒரு சொல்லுமே, அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. கர்த்தருடைய ஸ்தானத்தில் இருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இரைச்சலை கேட்டேன். ஒரு சொல்லுமே, மகா சத்தத்தின் இரைச்சல். தேவன் சொல்லுகிறதை உங்களோட பேசுகிறது தான் ஒரு தேவனோட தீர்க்கதரிசியின் வேலை, ஒரு தேவனோட ஊழியக்காரனோட வேலை. அடுத்த வசனங்களை வாசிப்போம். ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற ஜீவன்களுடைய செட்டைகளின் இரைச்சலையும் அதற்கெதிரே ஓடிய சக்கரங்களின் இரைச்சலையும் மகா சத்தத்தின் இரைச்சலையும் கேட்டேன். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய தேவனோட இரைச்சலும் மகா சத்தத்தையும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கேட்டதற்கு ஒரு பெரிய பிரதானமான காரியமே தேவனோட வார்த்தை. தேவன் என்ன சொல்ல சொன்னாரோ அதையே அவர் போய் சொன்னதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. சில நேரங்களிலே ஒருவன் அந்த வார்த்தைகளை கேட்டு பிழைத்தாலும் பிழைக்காமல் போனாலும் அது சொல்ல வேண்டியது சொல்லுகிறது தேவனோட ஊழியக்காரனோட கடமையா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. என் ஜனமே, நீ ஒரு காரியங்களை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். 16-17 வாசிக்கலாம். 7 நாள் முடிந்த பின்பு அந்த ஓய்வு நாள் அடுத்த ஓய்வு நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. என் ஜனமே, மறுபடியும் திரும்ப சொல்லுகிறேன், அவரோட வார்த்தைகள் உங்களிடத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீ ஒரு நாளும் இருதயத்திலிருந்து மறந்தும் இருந்து விடக்கூடாது.
மூன்றாவதாக, இந்த உலகத்திலே பிரதானமானது ஆகாரம். அந்த ஆகாரத்தை விட நீ தேவனோட வார்த்தை அதிகமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை தான் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுக்கும். இந்த வார்த்தை தான் உனக்கு தேனாய் இருக்கும். என் ஜனமே, நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீ தேவாலயத்திற்கு வருகிற பொழுது தேவனோட ஊழியக்காரன் மூலியமாய் என்ன பேச போகிறார், இன்னைக்கு எதை புசிக்க போகிறோம், எந்த வார்த்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ள போகிறோம், எந்த வார்த்தையுடைய நடக்காமல் போனோம் அதை நடக்க தேவன் சொல்லுகிறார். இப்படித்தான் நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு தேவையான அற்புதங்களும் அடையாளங்களும் ஆசீர்வாதமும் தேவனிடத்திலிருந்து வந்துவிடும். உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. வார்த்தைகளை இருதயத்தில் நீ வச்சுட்டேன்னா அவர் உனக்கு செஞ்சிருவார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனோட வார்த்தை தேனை போல இருக்க வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தார் கலக வீட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது, உடைய வார்த்தையின்படி இருப்போம் என்று நீ ஒப்புக்கொடு. அவரிடத்திலே சொல், ஆண்டவரே, இதுவரை உம்முடைய வார்த்தைகள் என்னிடத்தில் நிலைத்து நிற்கவில்லை. தேவனிடத்திலே ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளில் நான் நிலைத்திருக்கிறேன். என் இருதயத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று உளியினாலே கிழித்து எழுதி இருக்கிறேன். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எதை செய்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற வார்த்தையும் என் எண்ணங்களும் இருந்து கொண்டே இருக்கும். உம்முடைய வார்த்தைகளை நான் இந்த நாளிலிருந்து ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்துக்கொள்வேன். நீ உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு ஞாயிறு நான் புசிப்பேன் ஆண்டவர். அது மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் இருக்கும். உம்முடைய வார்த்தைகள் எப்பொழுது வரும் என்று உம்முடைய கருணை போல நான் வாயை திறந்து கொண்டிருப்பேன். அது தேனை போல இருக்கும். நான் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை நீர் செய்வீர். அவரிடத்தில் சொல், இதோ நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். அன்பின் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. உடைய வார்த்தைகளை குறித்து பேசி இருக்கிறேன் இயேசு சுவாமி. இந்த வார்த்தைகளை படி இவர்கள் நடந்து, இந்த வார்த்தைகளில் இவர்கள் நிலைத்திருந்து, இவர்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை இந்த பூமியில இன்றைக்கு இப்பொழுதே செய்வீராக. ஆமென். என் ஜனங்களை ஆசீர்வதி. ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.